அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெறுவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உறுதியாகவே மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலிருந்து உச்ச நிவர்த்தி பெற்று விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்திற்குள் மங்களக்காரகன் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வருவதால் சுப விரயம் உறுதியாகவே அதிகரிக்கும். தனாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் விரயஸ்தானத்திற்குள் வரக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத பல நல்ல சுப விரயங்களும் நீங்கள் நினைப்பதை விட திடீரென பல சுபகாரியங்களை உறுதி செய்து நடத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் மிக வலுவாக ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையும் அவரது மீது பதிவதால் குரு சுக்கிரமங்கலம் அடுத்த 45 நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதை தொடர்ந்து குரு பகவானும் உச்சம் பெற்ற அமைப்பில் பார்க்க போகிறார். எனவேதான் இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல சிரமங்களை விரயஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெறுவதால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. விரயஸ்தானத்தில் நுழைந்து மிக வலுவாக பல சுப விரயங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கிர மங்கள யோகத்தின் காரணமாக வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் நிதி சார்ந்த விஷயங்களை கையாளுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் இருந்தாலும் மன நிறைவுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கி பல பணிகளை திட்டமிட்டதை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான மன போராட்டங்களை தவிர்த்து பல சிக்கல்களை முழுமையாக களைந்து வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அதிலும் குறிப்பாக மிக வலுவாக இந்த தருணத்தில் வெற்றிக்கான ரகசியங்களை சிறப்பாக கற்றுக்கொள்வதோடு அவற்றை செயல்படுத்தி பல பணிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் அற்புதமான தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது. நினைப்பதை விட மன வலிமை இந்த தருணத்தில் அதிகரிக்கும். மீனராசிக்காரர்களுக்கு பல காரியங்களை துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல மங்களகரமான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் சந்திப்பதோடு மட்டுமல்லாது சின்ன சின்ன மன வருத்தம் இருந்தாலும் அவை விலகக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தனித்து தொழில் ரீதியான பணிகளை மேற்கொண்டாலும் கூட்டு முயற்சியாக மேற்கொண்டாலும் மிக பெரிய அளவிலான அபரிவிதமான லாபம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகவும் சிறப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட இந்த வேளையில் அதிக நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு பல சிக்கல்களை முழுமையாக களைந்து அகந்தை இல்லாமல் சிறப்பான வகையில் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை பார்க்கும் திறன் அதிகரிக்கும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் விரயத்தில் இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எதிர்பார்க்கக்கூடிய பண வரவிற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சொத்துக்கள் விற்கக்கூடிய வாங்கக்கூடிய விஷயங்களில் எதிர்பார்த்தபடியே சாதகமான சூழல் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில்
விலகுவதால் பல சிக்கல்களை முழுமையாக களைந்து எளிதில் முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே பெரும்பாலான சிரமங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமைய போகிறது. உச்ச நிவர்த்தி பெற்றாலும் செவ்வாய் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை உச்சத்தில் வலம் வந்த செவ்வாய் அங்கிருந்து விலகுவதால் மீனராசிக்காரர்களுக்கு விரயத்தை வெளிப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மகர ராசிக்காரர்கள் பெரும் நன்மையை விட மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சுப விரயங்கள் நிறைவாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக இதுவரை இல்லாத அளவிற்கு மீனராசிக்காரர்களுக்கு அதிக துணிவும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அளவிற்கு சக்தி நிறைவாக உண்டு. போட்டிகள், கடுமையான தடைகள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு காணக்கூடிய நல்ல வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, தாமதம், சிக்கல், சிரமம், வருத்தம் என்று இருந்த பல சூழல்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதிகாரமும் உயர் பதவிகளும் பொறுப்புகளும் கிடைப்பதோடு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளில், ரியல் எஸ்டேட் துறை மற்றும் விவசாய துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கிறது. வீடு கட்டி விற்கக்கூடிய நபர்களுக்கு நினைப்பதை விட நல்ல லாபம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது போலீஸ், ராணுவம், இன்ஜினியரிங், மெடிக்கல் மற்றும் டெக்னிக்கல் ஆகிய துறைகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சியும் லாபமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சுயதொழில் துவங்கக்கூடிய விஷயங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு தீர்மானம் எடுக்கும் திறன் இந்த தருணத்தில் அதிகரிக்கும். செயல் வீரம் அதிகரிப்பதோடு பல நெருக்கடிகளை முழுமையாக களைந்து அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். முன்கோபத்தை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். பல விஷயங்களில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டால் சண்டை மூழ்கிறது என்று தெரிந்தவுடன் அதிலிருந்து விலகி செல்வது நல்லது. அதே வேளையில் பயணங்களை மேற்கொள்ளும் விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். கவனத்துடன் இருந்தால் தேவையற்ற சிரமங்களை தவிர்ப்பதோடு எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு தெய்வ தரிசனமும் இந்த தருணத்தில் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.